டு மை சேனல். டுடே வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க லாகின் ஆப்ஷன் எங்கே இருக்குது, லாக் அவுட் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டாஸ்கில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனால் நம்ம பண்ணுற லாகின் ஆப்ஷனோ லாக் அவுட் ஆப்ஷனோ இடம் தான் சேஞ்ச் ஆகிருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு தெரியாதனால நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இப்போதைக்கு டாஸ்கே இல்லை அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதனால் நம்ம அந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது, டாஸ்க்கை எப்படி கம்ப்ளீட் பண்ணணும், நம்ம டுடே டாஸ்க்கு பண்ணுறதுமே சில சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதுவுமே இன்னும் சில பேர் தெரியாமல் தான் இருக்கிறாங்க. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக இருக்குது, டுடே டாஸ்க் ஆப்ஷன் தனியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டுடே டாஸ்க் பேஜை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் வெயிட்டிங் பேஜ் இருக்கும். எல்லாம் சேர்ந்து அப்படி டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ வந்து அதனால் சிஎஸ்ஆர் ஆஃப் டோக்கன் மேட்ச் ஆகும் அப்படிங்கிறனால நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷனை தனியாக கொண்டு போயிருக்காங்க. நம்ம ஆட்ஸ் பேஜில் வெயிட் பண்ணோம்னா அந்த பேஜை வந்து தனியாக கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாஸ்க்கை இப்போதைக்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எல்லோரும் லாகின் பண்ணிவிடுங்க. எஸ்பிஓ போர்ட்டல் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எஸ்பிஓ போர்ட்டல் லிங்கை நம்ம கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி, அதாவது நம்ம லாகின் பேஜியோட லிங்க் இருக்குல்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ உள்ள அப்டேஷன் எல்லாமே ஷோ ஆகும். அடுத்து வந்து இந்த இடத்துல லாகின் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னா, இதில் 3 லைன் இருக்குல்ல, இந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு லாகின் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நறுக்க லாகின் இதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து சேம் ப்ராசஸ், முந்தி நீங்கள் லாகின் பண்ணும்போது எப்படி ஸ்டாப் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதே ப்ராசஸில் தான் லாகின் பண்ணணும். ஸ்டாப் ஐடி என்ன பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ண உடனே டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிற வீடியோவும் அதிலே இருக்குது. சங்கர் சாரோட வீடியோ எல்லாமே இருக்குது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கையில் வாங்க. இங்கே வந்து நம்ம டாஸ்கோட ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். இதில் வந்து நம்மளோட அமௌண்ட்டு, நம்ம இதுவரை வாலெட்டில் இதுவரை நம்ம ஒர்க் பண்ண அமௌண்ட் எல்லாமே வாலெட்டில் இருக்கும். வாலெட்டுமே நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. எல்லாமே சார் அப்டேஷன் கொடுப்பாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இதில் தான் நம்ம என்னதுன்னா ட்ரைனிங் டாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணிடலாம். நமக்கு வந்து டுடே டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து 2ஆக டிவைட் ஆகிருக்கும். முந்தி வந்து இந்த ரெண்டுமே சேர்ந்துருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டுடே டாஸ்க்குன்னு கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்ட்ரக்ஷனும் வெயிட்டிங் பேஜும் சேமாக வரும். இப்போ அப்படி இல்லை, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக இருக்குது. அதாவது நம்ம டாஸ்க்கு செய்யக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம போய் ஃபேஸ்புக்கில் போய் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அங்கோட லிங்கையும் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுட்டு டுடே டாஸ்க் பேஜை கிளிக் பண்ணால் போதும். இதை கிளிக் பண்ணால் நம்ம ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜில் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி அந்த மாதிரி இதுலேயும் பண்ண வேண்டியிருக்கோம். வாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை கிளிக் பண்ணோன்னா நம்ம டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும். இதை வந்து அப்பப்போ வந்து இது சேஞ்சஸ் ஆகிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட சார் நோட்டீஸ் போர்டில் ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. அதனால் எப்போ நீங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணுறதுனால அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 என்ன கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிவிட்டு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு இமேஜை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் ஆகுறது இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகும். நம்மளுக்கு டவுன்லோட் ஆகிறத காமிக்கும், மொபைலே மேலே காமிச்சிடும் டவுன்லோட் ஆகிடுச்சுன்னு. அடுத்து வந்து ஹேஷ்டேக், அவங்க கொடுத்துருக்க ஹேஷ்டேக்கை வந்து அப்படியே காப்பி பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிடலாம், காப்பி பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ளூ கலர் வரும். இதை காப்பி பண்ணிவிட்டு, அதாவது ஹேஷ்டேக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு காப்பி பண்ணிவிட்டு அதாவது நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜையும் காப்பி பண்ண ஹேஷ்டேக்கை வந்து நம்மளோட சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணணும். நம்ம சோசியல் மீடியாவில் வச்சு இதை வச்சு தான் நம்ம டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேஸ்புக் பேஜோ இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜோ இல்லை சேட் பேஜோ ஓப்பன் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் இப்போ பண்ணுறேன். நான் ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணணுங்கிறத இப்போ சொல்லித்தரேன். உங்களோட ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் ஃபஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் எப்போவுமே போஸ்ட் பண்ணணும். இந்த கிரியேட் ஸ்டோரின்னு இருக்குல்ல, இங்கே வந்து போஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த இடத்துல தான் போஸ்ட் பண்ணணும். வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் இருக்கும். சில மொபைல் வந்து ரைட்ஸ் ஆன் சம்திங்னே இருக்கும். இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இந்த இடத்த கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து இதில் கேலரியில் இருக்கும். நீங்கள் அதை அப்படியே செலக்ட் பண்ணிட வேண்டியதான். செலக்ட் பண்ணலாம், இமேஜ் ஆட் ஆயிரும். ப்ராடக்டை வந்து ஆட் பண்ண உடனே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 5 வேர்ட்ஸ் இந்த ப்ராடக்டை பற்றி ஒரு 5 வேர்ட்ஸ் இதில் டைப் பண்ணுங்கள். இந்த இடத்துல தான் டைப் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அங்கே காப்பி பண்ண ஹேஷ்டேக்கை இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம்.
பேஸ்ட் பண்ணதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணிடலாம். பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் காமிச்சு பேஸ்ட்டை கிளிக் பண்ணிடலாம். இந்த மாதிரி பேஸ்ட் ஆகிடும். நம்ம போர்ட்டலில் காப்பி பண்ண ஹேஷ்டேக்கை இங்கே பேஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. இங்கே பப்ளிக் தான் இருக்குதான்னு செக் பண்ணிவிடுங்க. அடுத்து வந்து அந்த ப்ராடக்ட்டை பற்றி ஒரு 5 வேர்ட்ஸ் டைப் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். ஹேஷ்டேக் ஆட் பண்ணிட்டீங்களான்னு பாருங்கள். எல்லாம் ஓகே அப்படின்னா போஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. போஸ்ட் ஆகுறது இந்த மாதிரி தான் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ண போஸ்ட்டோட இமேஜ் வந்து அப்டேட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது மேலே நம்மளோட நேம் கொண்டு ஃபுல் இமேஜும் தெரியணும். மேலே நம்ம நேமும் தெரியணும், ஃபுல் இமேஜஸும் தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வந்து லிங்கு காப்பி பண்ணணும். நம்ம போஸ்ட்டோட லிங்கை காப்பி பண்ணணும். இந்த இடத்துல ஷேருன்னு இருக்க ஆப்ஷன், இந்த ஷேரை கிளிக் பண்ணிடலாம். காப்பி லிங்குன்னு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். லிங்கு காப்பி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டல் சைட்டுக்கு போகணும். எப்போவுமே இமேஜை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜையும் ஹேஷ்டேக்கையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு சோசியல் மீடியாவுக்கு போகும்போது நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் பேஜை வந்து லாக் அவுட் கொடுத்துடுங்க. ஏன்னா திடீர்னு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாக்க CSRF டோக்கன் மிஸ் மேட்ச் வரும். லாக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப லாகின் பண்ணுங்க. நம்ம சோசியல் மீடியாவில் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த லிங்கையும் காப்பி பண்ண லிங்கையும் வந்து எங்கே சப்மிட் பண்ணணும் அப்படின்னாக்கி இதிலே ட்ரைனிங் டாஸ்க்குன்னு ஆப்ஷன் இருக்குது, அந்த இடத்த கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது டுடே டாஸ்க்குன்னு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டாஸ்க் 1ன்னு சொல்லிட்டு கோட்டுன்னு இருக்குது, அந்த கோட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது நம்ம பழையபடி தான் எப்படி செஞ்சோமோ அதோட ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜில் நம்ம ஏற்கனவே செஞ்ச வச்சது தான் ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜில் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ செகண்ட்ஸுமே கம்மி தான் பண்ணியிருக்கேன்னு இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் ஆடியோவில் சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி இப்போ வந்து முந்தி நம்ம 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம், இப்போ வந்து 2 செகண்ட்ஸ் தான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்கள். ஆட்ஸ் வெயிட்டிங் பேஜில் செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே, அதாவது ஆட்ஸ் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு கோட்டு டாஸ்க் பேஜ்னு ஓப்பன் ஆகும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த ஃபார்ம் மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட சோசியல் மீடியாவை நீங்கள் வந்து என்ன சோசியல் மீடியாவோ, அதாவது இன்ஸ்டாகிராம், சேட் எந்த சோசியல் மீடியாவோ நீங்கள் அதை சூஸ் பண்ணணும். நான் இப்போ வந்து ஃபேஸ்புக் கொடுத்துருக்கேன், அதனால் ஃபேஸ்புக் கொடுக்குறேன். அடுத்து அங்கே காப்பி பண்ண லிங்கை இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணியெல்லாம் பேஸ்ட்டுன்னு ஆப்ஷன் வரும், லிங்கை கரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து சூஸ் ஃபைல் கொடுத்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் ஆகும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் ஆட் ஆயிரும். அடுத்து சப்மிட் கொடுங்க. கரெக்டாக ஸ்க்ரீன்ஷாட்டையும் லிங்கையும் கரெக்டாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோட நமக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டு இதிலே ஷோ ஆகும். எனக்கு நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து 17ஆம் தேதி. இப்படி தான் நம்ம வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்படி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டாவே தான் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாருமே நோட்டீஸ் போர்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீக்கெலாம் நிறைய அப்டேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணாலே போதும். தேங்க்யூ.